உங்களுடைய பித்ருக்களை கரை சேர்க்கக்கூடிய இந்த மாதங்களில் மார்கழி மாதமோ வைகாசி மாதமோ இல்லைன்னா பங்குனி மாதங்களில் இந்த 3 மாதங்களில் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு. அன்றைக்கி ஒரு 2 அன்னதானம் கூட பண்ணுங்கள். எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, வாத்தியாரை வச்சு பண்ண தெரியாது அப்படின்னா 2 அன்னதானத்தை பேக்கெட்டை வாங்கி ஒரு வஸ்திரம் வாங்கி யாருக்காட்டி தானம் பண்ணுங்கள். வயதானவர்கள் உங்கள் அம்மாவோ உங்கள் பாட்டியோ உங்களுக்கு எந்த ரூபத்தில் பிரத்யட்சப்படுறாங்களோ அவங்க ரூபத்தில் அவங்களுக்கு கொடுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் மேலே நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னா, திருவனந்தபுரத்தில் பரசுராமர் கோவில்னு இருக்குது. பரசுராமரே தன் தாய்க்கு தர்ப்பணம் செய்த ஒரு ஸ்தலம். பரசுராமருக்காக தனி கோவில் இந்தியாவில், கேரளாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே மட்டும்தான். நல்ல ஃபேமஸாக இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இந்த திருவனந்தபுரத்தில் பரசுராமர் கோவில் இருக்குது. அங்கே போயிட்டு தர்ப்பணம் பண்ணுவது, அவங்கள கரை சேர்க்கிறது, தெய்வத்துடைய காலில் போய் சேர்க்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு முறை வந்து இந்த பலி தர்ப்பணம் அப்படிங்கிறது கொடுப்பதனால் ரொம்ப விசேஷம். இங்கே இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் பெண்கள் தர்ப்பணம் பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா. அங்கே வந்து பெண்கள் கூட தர்ப்பணங்கிறது பண்ணுவாங்க. அவங்களுடைய அம்மாவுக்கும் அவங்களுடைய அப்பாவிற்கும் அவர்களுடைய கணவராக இருந்தாலும் சரி, அவர்களுக்காக அந்த ஜாதகரே அந்த பெண்ணை தர்ப்பணம்ங்கிறது அங்கே பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப விசேஷம். இங்கே நிறைய நண்பர்கள் போயிட்டு வந்திருப்பீங்க, அவங்களுக்கு நானே பரிகாரமாகவே சொல்லியிருக்கேன். நான் போயிட்டு வந்துட்டு ஒரு மாற்றம் கிடைக்குமானா மாற்றம் கிடைக்கும். நீங்கள் 11 வாரம் தர்ப்பணம் பண்ணுங்கள், 21 மாதம் இதை பண்ணுங்கலாம் நான் சொல்லவே இல்லை. ஒரே ஒரு முறை இந்த அமாவாசை நாளில் அதை போய் பண்ணிட்டு வாங்க. இல்லைனா இந்த மாதங்களில் ஒரு நாள் இதை பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணிட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப விசேஷம்.